உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். விக்கினம், விண்ணப்பம், விடுதலை. 119ஆம் சங்கீதம் ஒரு பெரிய தோட்டம் மாதிரி. 176 வசனங்கள், 22 பத்திகள், மிகப்பெரிய ஒரு சங்கீதம். அப்படியே அந்த தோட்டத்தில் உலாவிட்டு ஒரு அருமையான ஒரு சின்ன துறவண்டையில் வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு சின்ன சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய வசனங்களை கூட நான் இதற்கு முன்பாக தியானித்திருக்கிறேன்னா பேசியிருக்கிறேன்னா எனக்கு தெரியல. வாசித்திருக்கிறேன், பல முறை வாசித்திருப்பேன். ஆனால் இந்த முறை என்னுடைய உள்ளத்தில் இந்த குட்டி சங்கீதம் ரொம்ப ஆழமான ஒரு கிரியை நடப்பித்தது. திரும்ப திரும்ப வாசித்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, இந்த 120ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று ஆரம்பிக்கிறது. அதனுடைய முகவுரை ஆரோகண சங்கீதம். 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் மட்டுமாக 15 சங்கீதங்களுடைய முகவுரை ஆரோகண சங்கீதம் என்று இருக்கும். ஆரோகணம் என்ற தமிழ் சொல்லினுடைய பொருள் ஒரு சிலர் அறிந்திருப்பீங்க. ஆரோகணம் என்று சொன்னால் ஏறுதல். குறிப்பாக மியூசிக்கில் கூட அதை பயன்படுத்துவாங்க. ஹை பிச் போகும்போது ஆரோகணம், இன்னும் ஹையர், இன்னும் ஹையர், இன்னும் ஹையர். பிரியமானவர்கள், ஏறுதல் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் டிகிரீஸ் என்று இருக்கும். சில மொழிபெயர்ப்பில் சாங் ஆஃப் அசன்ஸ் என்று இருக்கும். ஏறுகிற சங்கீதம். டிகிரி என்று சொன்னாலும் ஏறுதல். இப்போ 100 டிகிரி, 110 டிகிரி, 120 டிகிரி ஏறுது. டிகிரி ஒரு அளவு. பிரியமானவர்களே, இந்த 15 சங்கீதங்களும் அவங்க புனித யாத்திரை போகும்போது, பில்கிரிமேஜ், அவங்க புனித பயணத்தின் போது பாடுகிற சங்கீதம் என்று சிலர் சொல்லுவார். இப்படி பாடிக்கிட்டே போவாங்களா நமக்கு தெரியலை. அவங்க புனித பயணத்தின் போது பாடுகிற சங்கீதம். அதனால தான் அதுக்கு ஆரோகண சங்கீதம் அப்படின்னு பேருமாங்க. இன்னும் சில ரபிமார்கள் சொல்கிறாங்க, அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ், அந்த படிக்கட்டுகளில் ஏறும்போது இந்த 15 சங்கீதத்தை 120 முதல் 134 சங்கீதத்தையும் அவர்கள் ஒப்புவித்துட்டு தான் கோயிலுக்குள்ளே போவாங்க. அவங்க தேவனை தொழுது கொள்ள போகும்போது இந்த 15 சங்கீதங்களையும் ஒப்புவிப்பார்கள். அதனால்தான் அதற்கு ஏறுதலின் சங்கீதம், ஆரோகண சங்கீதம் என்று பெயர் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அதை விட மூன்றாவது ரொம்ப முக்கியமானது ஸ்பிரிச்சுவல் அசென்ட் ஸ்டெப்ஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இன்னும் ஏறி போகிற சங்கீதம் என்று எடுக்கலாம். முதலாவது, அவர்கள் புனித யாத்திரை போகும்போது பாடுகிற சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, அவர்கள் ஆலயத்தின் படிக்கட்டுகளில் ஏறும்போது அவங்க ஒப்புவிக்கிற ஒரு சங்கீதங்கள் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது மிக முக்கியமானது ஸ்பிரிச்சுவல் அசென்ட் ஸ்டெப்ஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொருபடியாக முன்னேறி அந்த பரம எருசலேம் பாடணும் இல்லையா, அந்த பரம எருசலேமுக்குள்ளே நாம் போவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்கள், ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார், these songs symbolize the believer's spiritual journey upward toward God. இந்த சங்கீதங்கள் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலே மேல் நோக்கி தேவனிடத்திலே கிட்டி சேர வைக்கிற சங்கீதங்கள். மூவிங் ஃப்ரம் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் டு ஜாய், யூனிட்டி அண்ட் பிளஸ்ஸிங். நம்முடைய நெருக்கம், நம்முடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம முன்னேறி மகிழ்ச்சி, ஐக்கியம், ஆசீர்வாதம் என்ற உன்னத நிலையை நோக்கி போகிற சங்கீதம். திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். தி சாங் symbolize the believer's spiritual journey upward toward God.
மூவிங் ஃப்ரம் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் டு ஜாய், யூனிட்டி அண்ட் பிளஸ்ஸிங். இந்த சங்கீதத்தினுடைய ஆத்தர், ஆக்கியம் யாருன்னு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இது ஆசாபின் சங்கீதம், இது சாலமின் சங்கீதம், இது மோசையின் சங்கீதம், இது தாவீதின் சங்கீதம் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அநேக வேளைகள் அந்த சங்கீதம் யாருடைய சங்கீதம் என்று இல்லாவிட்டால் இன்னும் கூடுதலாக அது என்னுடைய சங்கீதம், நம்முடைய சங்கீதம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். when author is not known, when the occasion is not known, இது யார் எழுதுனா, எப்போ எழுதுனாங்க என்று தெரியும்போது இன்னும் கூடுதலாக அது நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்குரிய சங்கீதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை நோக்கி, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த 7 வசனத்தையும் 3 பகுதியாக நான் பிரிக்கிறேன். இந்த 7 வசனத்திலையும் 3 பகுதியாக நான் பிரிக்கிறேன். ஒன்று, என் நெருக்கத்திலே நான் அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி, என்னுடைய நெருக்கம், மை ப்ரைவேஷன். இந்த தலைப்பை பார்த்து ஒரு தம்பி கேட்டாங்க, ப்ரைவேஷன் என்றால் என்ன? ப்ரைவேஷன் என்றால் நம்ம இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் நமக்கு வர்ற ஒரு நெருக்கத்துக்கு ப்ரைவேஷன் சொல்லலாம். அதனுடைய அகராதி விளக்கத்தை நான் சொல்கிறேன். A lack of the basic things that are necessary for an acceptable standard of living. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ப்ரைவேஷன் என்று சொன்னால் a lack of the basic things, அடிப்படையில் எனக்கு என்ன தேவையோ அது இல்லை. The lack of the basic things that are necessary, அது ரொம்ப தேவை. எதுக்கு? for an acceptable standard of living, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு அடிப்படையில் என்ன தேவையோ அது இல்லை. அது பேர் தான் ப்ரைவேஷன். அதான் நெருக்கம். ஒரு அடிப்படையில் நான் வாழ்கிறதுக்கு, இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு, இந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்கு, இந்த சபையில் இருக்கிறதுக்கு, இல்லைன்னா இந்த சமுதாயத்தில் இருப்பதற்கு ஒரு அடிப்படையில் எனக்கு என்ன தேவை இருக்குது, அது எனக்கு மறுக்கப்படுகிறது. என்னால் ஒரு அக்செப்டபிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்க முடியலை. அதான் ப்ரைவேஷன். நான் எளிதாக நினைவைப்பதற்காக அந்த நெருக்கம், விக்கினம், அப்படியே விக்குதா, விக்கினம், திக்கு முக்காடுறது, விக்கினம், ப்ரைவேஷன், நெருக்கம். பிரியமானவர்களே, முதலாவது அவனுடைய ப்ரைவேஷன், என் நெருக்கத்திலே. நம்பர் 2, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், பெட்டிஷன், அவனுடைய விண்ணப்பம், விக்கிரம், விண்ணப்பம். 3வது பகுதி அதை 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய விடுதலை, எனக்கு கிடைத்த விடை, என்னுடைய விடுதலை, அதுக்கு ப்ரைஸிங். என் வாழ்க்கையில் ஒரு துதிய நேரம் வந்தது. 3ஆக இந்த சங்கீதத்தை நான் பார்க்கிறேன். விக்கினம், விண்ணப்பம், விடுதலை, ப்ரைவேஷன், பெட்டிஷன், ப்ரைசிங், துதி. பிரியமானவர்களே, அவனுடைய நெருக்கம் என்ன? இந்த சங்கீதத்தில் வேறு ரொம்ப பெரிய காரியங்கள்லாம் இல்லை. அந்த நெருக்கத்தை பற்றி 2-3 குறிப்பு சொல்கிறார். 6ஆம் வசனம் வாசிங்க. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும். அவர் எங்கே குடியிருக்கிறார்? சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியில் குடியிருக்கிறார். இது யாருன்னு தெரியல. அவர் இருக்கிற வீட்டில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், நாத்தனார், மாமியார், உடன்பிறப்புகள் யாரோ அவர் நெருக்கிறாங்க. அவர் எங்கே குடியிருக்கிறார்? இந்த சங்கீதக்காரன் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியில் குடியிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் அதை விரிவாக பார்த்தா, அவர் குடியிருக்கிற பகுதி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க ரொம்ப சண்டைக்காரங்களாக இருக்காங்களோ, அவங்க சமாதானத்தை பகைக்கிறவர்களாக இருக்காங்களோ, இவர் எங்கே குடியிருக்கிறான்னு தெரியல. இது யாருன்னே தெரியலையே நமக்கு. சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியில் அவர் குடியிருக்கிறார். இல்லை அவர் பணித்தளத்தில் அப்படி இருக்கும்போது எல்லாம் சமாதானத்தை பகைக்கிறவர்களாக இருக்காங்களோ, ஏதோ இவர் குடியிருக்கிற இடம், இவரை சுற்றி இருக்கிறவர்கள் சமாதானத்தை பகைக்கிறவர்கள். போதும் சாமி, என்னால் முடியலை. அது மாத்திரமல்ல,
ரொம்ப முக்கியமானது 5ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய அந்த நெருக்கத்தை நம்ம பார்க்குறோம். 5ஆம் வசனம் வாசிங்க. ஐயோ, நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், நான் மேஷைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களில் குடியிருந்ததும் போதும். போதும்பா. கேதாரின் கூடாரங்களில் குடியிருந்ததும் போதும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பொதுவாக நம்ம ஒரு ஊரை சொல்லியோ ஒரு இனத்தை சொல்லியோ அதை ஒரு தன்மைக்காக சுபாவத்துக்காக பொதுவாக இப்போது எடுப்பதில்லை. ஏன்னா பைபிளில் பல இடங்களில் சமாரியர்கள், பெலிஸ்தியர், அமலேக்கியர், கானானியர், இப்படியெல்லாம் பல பெயர்களை பார்க்குறோம். பிரியமால இங்கே 2 கூட்டத்தாரை பற்றி சொல்லியிருக்குது. ஒரு கூட்டம் மேஷேக். இன்றைக்கு அவங்க யாருன்னு சொல்லி இப்போ நான் வியாக்கியானம் பண்ணலை. ஆனால் ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகரிகம் பெறாதவர்கள், சில மொழிபெயர்ப்புகளில் அதை வியாக்கியானம் பண்ணுறவங்க காட்டு மிராண்டிகள் என்று சொல்கிறாங்க. எல்லாம் நோவாவுடைய சந்ததி. உங்களை பற்றி ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். மேஷேக் நாகரிகமற்றவர்கள், அநாகரிகமானவர்கள், அப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. பிரியமானவர்களே, கேதார் அப்படிங்கிறவங்க அந்த காலகட்டத்தில் இவங்க நர மாமிசம் திங்கிறவர்கள், மனிதரை திங்கிறவர்கள். இப்போ யார்கிட்ட இவர் மாட்டிகிட்டு இருக்கிறாரு? காட்டு மிராண்டிகள், நரமாம்சம் திங்கிறவர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். போதும் சாமியே, என்னை வடிவியும் கதை. பிரியமானவர்களே, அது ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, ஆஸ் இஃப் லிவிங் அமங் savages and cannibals, as if living among savages and cannibals. காட்டு மிராண்டிகள் மற்றும் நர மாமிசம் உண்பவர்கள் மத்தியில் வாழ்வதை போல வாழ்வது. சுற்றி காட்டு மிராண்டி. நம்ம வேற விதமாக வாழ்ந்திருப்போம். அவங்க பேசுகிற வார்த்தை வேறு விதமாக இருக்கும். ஒரு தமிழில் சொல்லுவாங்க உட்காருங்க அப்படிம்பாங்க, இன்னொரு தமிழில் சொல்லுவாங்க உட்காருங்க, 2 கேட்ச் எடுத்துக்குவாங்க. உட்காருங்க, வாங்கங்க அப்படி, இன்னும் உட்காரு அப்படிம்பாங்க. எல்லாம் பொருள் ஒன்று தான். ஆனால் ஒரு வட்டாரத்தில் என்ன உட்காரு, குந்து. இன்னொரு தமிழில் என்ன சொல்லுவாங்க, உட்காருங்க. கோபமே வந்தாலும் உட்காருங்க, பேசுவோம், உட்காருங்க அப்படிம்பாங்க. இன்னொரு தமிழில் இன்னொரு இங்கே உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. தமிழில் வித்தியாசம் இருக்கு. அதே போல் இங்கே மேஷாக் தூபால் என்று சொல்கிறவங்க காட்டு மிராண்டிகள், நரமாமிசம் திங்கிறவர்கள், அநாகரிகமானவர்கள். இவர் சியோனை சேர்ந்தவர், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கு. அவங்க வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கு. இவர் சொல்கிறாரு, அந்த பின்னணியில் வாசிக்கிறோம், நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், காட்டு மிராண்டிகளோட வாழ்ந்தது போதும் சாமி. அப்புறம் சொல்கிறாரு, கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் கூடாரத்துக்கு பக்கத்திலே இருக்க முடியலை. அவன் கூடாரத்துக்கு பக்கத்திலே இருக்க முடியலை. பிரியமானவர்களே, ஒரு வியாக்கியானத்தில் பார்த்தேன், அந்த கேதாரின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் செத்துப்போன பணத்தை தின்னாங்க. ஆனால் இந்த சங்கீதக்காரன் குடியிருந்த இடத்துல உயிரோடு கடிச்சு திங்கிறாங்க. ஐயா, அவனாவது செத்துப்போன பணத்தை தின்னா, இவன் உயிரோடு கடிச்சு திங்கிறான். நம்ம முடியலை சாமி. அவனுடைய நெருக்கம் என்ன நெருக்கம்? பிரியமானவர்களே, 7வது வசனத்தை வாசியுங்கள். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார். நான் பேசுறது எதுக்காக பேசுகிறேன்? ஒரு சமாதானத்தை உண்டாக்கணும்னு பேசுகிறேன். அது மூலமுள்ள ரொம்ப நான் சமாதானம், ஐ பீஸ், ஐ ஆம் ஃபார் பீஸ், ஐ டாக் பீஸ் இல்லை, மூலமில்ல ஐ பீஸ். நான் சமாதானத்துக்காக முயற்சி பண்ணுறேன், எத்தனை பண்ணுறேன். நான் பேசுறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது, ஏன் என்னன்னு சொல்ல விரும்புகிறேன். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை உடனே அதை சண்டே ஆக்குறாங்க.
அப்படி இடத்துல குடியிருக்கேன். இது சங்கீதக்காரனுடைய அனுபவம். இது சங்கீதக்காரனுடைய இப்படிப்பட்ட இடத்துல நான் குடியிருக்கேன். என்ன பண்ணுறேன்? என்ன வாய் திறந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக மாறுது. பேசவே முடியலை, சொன்னால் சண்டையாக போயிடுது. என்ன பண்ணுறது? எப்படி அந்த வீட்டில் குடியிருக்குது? எப்படி அந்த புருஷனோட வாழ்வது? எப்படி அந்த மனைவியோட வாழ்வது? சண்டைக்காரனோட வாழ்றதோட ஒரு மூலையில் போய் உட்காந்துடலாம் போல இருக்க. வாசிக்கிறான், ஞானி சொல்கிறான், சண்டைக்காரனோட வாழ்றதோட எங்கேயாவது மாடியில் ஒரு மூலையில் போய் உட்காந்துடலாம்ப்பா. ஏற்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன அவங்களுடைய பிரச்சனை? 2ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தாவே, பொய் உதடுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவி. இப்போ அங்கே உள்ள பிரச்சனை அந்த மேஷாக் கேதார் அப்படிலாம் சொல்கிறான் இல்லையா? என்ன பிரச்சனை? பொய் உதடு கபட நாவு. அங்கே அடித்தடிலாம் இல்லை, பொய் உதடு கபட நாவு. பிரியமானவர்களே, இதை போல பிரச்சனை வேறு எதுவுமே கிடையாது. 4 அடி அடித்தா கூட தாங்கிக்கலாம். பொய் உதடு அப்படின்னா ஏதோ உள்ள மறைச்சி வச்சுட்டு பொய் பேசுகிறாங்க என்றால், அது புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அது உண்மைக்கு மாறாக இருக்குமே, ஆனால் அது பொய் உதடு. உண்மைக்கு மாறாக ஒரு தகவலை நம்ம சொல்லுவோமே, ஆனால் அது பொய். அதை கூட்டி குறைச்சி சொன்னால் கூட உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்லணும். ஆமாம், இல்லை நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை. எஸ்னா எஸ், நோன்னா நோய். அதுக்கு மிஞ்சினது பொய். பொய் மாத்திரமல்ல, அது பிசாசினால் உண்டானது. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது தமிழில் தீமையினால் இருக்குது. தீமையினால் அல்ல, தீயவனால் உண்டானது. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நீங்கள் பொய் பேசிட்டு இயேசு தேவனே அப்படின்னா பிசாசு தான் உங்கள் முன்னால் வரும், உங்கள் தலையில் வரும். ஏன்னா நீங்கள் அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது பொய் பேசுகிறவங்க அப்பான்னு கூப்பிட்டா தேவன் வர மாட்டார், பிசாசு வருவாங்க. ஏன்னா அவன் அப்பா, அவன் யாருக்கு அப்பா? அவன் யாருக்கு அப்பா? பொய் பேசுகிறவனுக்கு அப்பா. அவன் பொய் பேசுகிறவன் அப்பான்னு கூப்பிட்டா யார் வரும் சொல்லுங்க? பிசாசு தான் வரும். பிசாசு தான் வரும். அவன் அப்பா அப்படின்னு கூப்பிட்டா பிசாசு வந்துடும். பிரியமானவர்களே, கபட நான் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, அப்படி ஜோடிக்கிறது. இந்த சங்கீதக்காரனால் அது தாங்க முடியல. அப்பா போதும்பா, அந்த இடத்த விட்டு என்ன விலைக்கிறோம். இந்த நாவுங்கிறது ரொம்ப பயங்கரமானது. நேற்று எனக்கு வாசிக்க அப்படி ஊற்று மாதிரி வந்துகிட்டு இருந்தது. சங்கீதம் 5:9 வாசியுங்கள். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. திறக்கப்பட்ட அப்படியே என்ன ஒழுங்கி அடக்கம் பண்ணிடுவாங்க போல. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள், தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். சங்கீதம் 10:7 வாசிங்க. அவன் வாய் சபிப்பினாலும், அவன் வாயை திறந்தாலே நீ நாசமாக போவ, நீ இப்படி போவ அப்படி போவ, ஆண்டவனை அடிப்பார், கால் உடையும் கை உடையும், நீ கேவலப்பட்டு ஏதோ ஒரு வாயை திறந்தாலே சபிப்பு. எப்படி அவனோட வாழ முடியும்? அந்த மேஷாக்கின் கூடாரத்தில் எப்படி இருக்க முடியும்? அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. சங்கீதக்காரனால தாங்க முடியல, சாமி நான் போகிறேன் சாமி. சங்கீதம் 12:4 வாசியுங்கள். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது. நாங்கள் பேசி சமாளிச்சிருவோம், பெரிய பேச்சு வல்லர்கள். எங்கள் நாவினால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடைய. நான் பேசினா கரெக்டாக நச்சுன்னு பேசுவேன் பாருங்கிறான். அவன் நச்சு நிறைஞ்சவன். என் உதடுகள் எப்படியா எங்களுடையது. யார் எங்களுக்கு ஆண்டவன்? யார் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நாவை வச்சே படைச்சிருவேன்.
பைபிளில் இருக்கு. யார் எனக்கு ஆண்டவன், யார் எனக்கு மேலே, யார் எனக்கு பாஸு, யார் எனக்கு பாஸ், யார் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறான் பாருங்களேன். சங்கீதம் 52:2 வாசிங்க. நீ கேடுகளை எத்தனம் பண்ணுகிறாய், கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. ரொம்ப ஷார்ப், ஷேவிங் பிளேட் மாதிரி தீட்டப்பட்ட அப்படி ஷார்ப்பாக கீச்சிருது. நம்ம சென்னை தமிழில் சொன்னால் அப்படி கீச்சிருது, நம்ம நெஞ்ச கீச்சிருது. அப்படியே டிசெக்ஷன் நைஃப், ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற நைஃப் மாதிரி இருக்கு. தீட்டப்பட்ட சவரகன் கத்தி மாதிரி இருக்குங்கிறார். 57:4 வாசிங்க. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும். ஈட்டிகளும் அம்புகளும் என்று சொன்னால் 2 வித்தியாசம் உண்டு. ஈட்டின்னு சொன்னால் நேர நின்றுட்டு தூக்கி எறிகிறது. அந்த வார்த்தையை, அந்த சொல்லை, கல்லை அல்ல சொல்லை நேருக்கு நேர் நின்று தூக்கி எறிகிறது, அது ஈட்டி. அம்பு என்று சொன்னால் மறைந்து கொண்டு நின்று எய்கிறது. 2 எய்கிறது தான். ஒன்று நேரில் நின்றுட்டு தூக்கி அடிக்கிறது, இன்னொன்று மறைஞ்சு இருந்துட்டு சரன்னு விடுறது. அவங்களுடைய நாவு, அவங்க பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும். அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. நல்ல ஷார்ப் சோடு, ஆவியும் ஆத்துமாவையும் ஊனையும் எலும்பையும் அப்படி பிரிக்குது. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், வசனத்தை சொல்கிறோம் இல்லையா. இவங்க நாமும் ஷார்ப்பாக இருக்கு. அந்த பொய்னா அப்படி ஷார்ப்பாக பேசுகிறாங்க. ஒன்றும் எதிர்த்தே பேச முடியாது. அவங்க நாவு அவங்களுடையது, அவங்க நாவை கொண்டு ஆளுகிறார்கள். ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆண்டவன் யார்? அவங்க மேலே யார் அதிகாரம் செலுத்த முடியும்? பிரியமானவர்கள், அதனால தான் பார்க்குறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய், ரொம்ப சின்ன அவயம் தாங்க. கை மாதிரி, கால் மாதிரி, பெரிய அவயம், சின்ன அவயம். ஒரு 2 அங்குல நீளம் இருக்கும் நமக்கு வெளியே தர்றதுக்கு. நாவும் சிறிய அவயம்தான், பெருமையானவைகளை பேசும். ஆனால் ரொம்ப பெருமையானவைகளை இந்த நாக்கை வச்சு தான் நம்ம பேச முடியும், பேசும். பாருங்கள் பாருங்கள், சிறிய நெருப்பு, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுது. சின்ன ஒரு வார்த்தை தான், ஒரு பொய், ஒரு கபடம், ஒரு பெருமை, ஒரு சின்ன வார்த்தை, ஒரு மேஷேக்கின் வார்த்தை, ஒரு கேதாரின் வார்த்தை, ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு வார்த்தை, ஒரு நரமாம்சம் திங்கிற ஒரு வார்த்தை, அநாகரிகமான ஒரு வார்த்தை, பிரியமான காட்டை கொளுத்திரும். வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்துகிறது. நாவும் நெருப்பு தான். நாவு நெருப்புங்க. நாவு ஈட்டி, நாவு அம்பு, நாவு பட்டயம், நாவு ஷேவிங் பிளேடு. இந்த நாவை தான் ஏசாயா ஜெபிக்கும்போது தேவதூதன் பலிபீடத்தின் அக்கினியை கொண்டு வந்து தொடுறான். பலிபீடத்தின் அக்கினி அந்த தேவதூதன் கையாலேயே பிடிக்க முடியலை, ஒரு கொரட்டால் கொண்டு வந்து வாயை தொடுறான், உதட்ட தொடுறான். ஏன்? இந்த நாவு நெருப்பு தான். நாவு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த அந்த நாவே ஒரு உலகங்க. இந்த நாவே ஒரு உலகம். டங் இஸ் இட் செல்ஃப் அ வேர்ல்டு. டங் இட் செல்ஃப் இஸ் அ வேர்ல்டு. ஒரு நாக்கே ஒரு உலகம், ஊரெல்லாம் சுத்தம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் நாவு பூமி எங்கும் உலாது. இங்கேருந்து ஒரு கொட்டேஷன், அங்கேருந்து ஒரு கொட்டேஷன், இந்த ஸ்டேஷன், இந்த செக்ரட்டரியேட், எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. எனக்கு நான் நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னை கீச்சு தொங்க விட்டுருவேன், நார் நாராக கீச்சிருவேன். நான் யார்? அந்த நாக்கு ஒரு உலகங்க. என்னென்னமோ பேசும், எங்கெங்கேயோ போய் பேசும், எங்கே கொளுத்தும் எங்கே எரியும்னே தெரியாது. நாவு அநீதி நிறைந்த உலகம்.
நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். நம்ம லைஃபே போச்சு. நம்ம லைஃப், நம்ம பிள்ளைங்க லைஃப், நம்ம பேர பிள்ளைங்க லைஃப் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திடும். அவன் மாட்டிட்டு திணறான். ஆண்டவரே, நான் சஞ்சரித்தது போதும்பா, என்னால் இந்த மாதிரி ஆட்களோடு இருக்க முடியாதப்பா, இந்த கேதாரின் கூடாரத்தின் அண்டையில் கூட என்னால் தங்க முடியாது ஆண்டவரேன்னு கதறான். ஏன்னா அந்த நாக்கு அப்படி எரிக்குது. பிரியமானவர்களே, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாக்கு கடைசியில் இப்படி பொய் பேசுகிற நாக்கு, கபடா பேசுகிற நாக்கு கடைசியில் நரக அக்கினியில் கொளுத்தப்படும். நரக அக்கினியில் கொளுத்தப்படும். நம்ம பேசின வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கும். Every word that we speak, we have to give an account. Why did you say like this? அன்னைக்கு ஏஞ்சல் கேட்பாங்க, ஏன் இப்படி பேசுன? நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து கணக்கு கொடுக்கும். நாவுக்கு உருவாக்கும் சக்தி இருக்கிறது, அழிக்கிற சக்தி இருக்குது. மரணமும் ஜீவனும் நாவின் மாறுத்திரத்தில் இருக்குது. நீ பேசுகிற வார்த்தை ஒருவருக்கு ஜீவனை கொடுக்க முடியும். நீ பேசுகிற ஒரு வார்த்தை ஒருவரை கொல்ல முடியும். நாக்கை பிடிங்கிட்டு அவங்கள சாக வைக்கும். நீ பேசுகிற வார்த்தை ஒருவரை தற்கொலைக்கு நேராக ஓட வைக்கும். உன் நாவுக்கு அதிகாரம் இருக்கு, ஜீவன் இருக்கு, உன் நாட்டில் மரணமும் இருக்கு. நீ பேசுகிறது ஒருவருக்கு ஜீவனை கொடுக்க முடியும், நீ பேசுகிறது ஒருவருக்கு மரணத்தை கொடுக்க முடியும். வார்த்தைகளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் அதுக்குரிய கணக்கை கொடுத்தே ஆகணும். பிரியமானே, நம்ம நாக்கை கொடுத்து உன்னதப்பட்டு 4:11, அதான் நம்முடைய நாக்கு. இங்கே இருக்கிற கர்மேல் சொந்தங்களுடைய நாக்கு அந்த நாக்காக தான் இருக்கும். வாசிங்க, உன்னதப்பாட்டு 4:11. என் மணவாளியே, என் மணவாளி, மணவாளியை பற்றி தான் வர்ஷிப்பில் பார்த்தோம். என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து நீ மணவாட்டியா இருப்பா என்று சொன்னால், மணவாளியாக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. தேன் ஒழுக வேண்டும். இது பெரிய டாபிக், நான் உள்ளே போக விரும்பல, பலமுறை அதை நான் பேசியிருக்கேன். எனக்கு வேதத்தில் பிடித்த வசனங்களில் ஒரு வசனம் இது. ஆண்டவரே, என் வாயிலிருந்து தேன் ஒழுகணும். தேனுடைய சுவை என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கசப்பு தன்மை. ஆனால் அந்த கசப்பு இனிப்போடு இருக்கும். நல்ல மருத்துவ குணம் உள்ளது, நோயை குணமாக்கக்கூடிய தன்மை உள்ளது. வேத வசனம் கசப்பு இருக்கு அதில், ஆனால் அந்த வேத வசனம் தான் நமக்கு இனிமையாகவும் இருக்குது, நோயை குணமாக்குது. அவன் உதடுகளின் கீழே மணவாட்டியாக இருந்தான்னா, நீ உண்மையாக ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தன்னா, அவன் உதட்டின் கீழே தேன் இருக்கணும். அவன் நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்குன்னு போட்டிருக்கு. உங்கள் நாவின் கீழ் தேன் இருக்கா, பாம்பின் விஷம் இருக்கா? உங்கள் நாவின் கீழ் தேன் இருக்கா, பாம்பின் விஷம் இருக்கா? உன் நாவின் கீழ் தேன் இருக்குமானால் நீ இயேசுவின் மணவாட்டி, உன் நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கும் என்றால் நீ பிசாசின் பிள்ளை. வெரி ஈஸி டு ஜட்ஜ். மணவாளியே, உன் உதடுகளின் கீழ் தேன் இருக்கிறது, அதில் கசப்பு இருக்கு. ஆனால் அந்த கசப்பு குணமாக்குகிற கசப்பு, கொல்லுகிற பாம்பின் விஷம் கிடையாது. உன் நாவின் கீழ் தேன் இருக்கிறது. வாசிங்க, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. பால் இரத்தத்திலிருந்து வருது. குழந்தைக்கானாலும் சரி, வயதான காலத்தினாலும் சரி, பால் நல்ல ஆகாரம். கச்சிதமாக அந்த வசனத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன் ஏற்கனவே. கத்தை நடத்து வர நாள் இன்னொரு நாள் மணவாட்டியை குறித்து பேசுகிறேன். பிரியமான நம்முடைய உதட்டை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே அவன், பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நாவு வார்த்தைகள் அந்த இடத்துல கிடக்கிறான். தாங்க முடியலை, அவனால் தாங்கிக்க முடியலை. ஒரு அருமையான திருக்குறள் உண்டு, உங்கள் அநேருக்கு அந்த திருக்குறள் தெரியும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நீ தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடும், மேலே வடு இருக்கும், புண்ணு ஆறிடும். நீ சொன்ன வார்த்தை 1000 தரம் மன்னிப்பு கேட்டாலும், பிரியமானவர்களை, உள்ளத்தில் அது ஆறவே ஆறாது என்று ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறான்.
தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. ஈஸியாக சொல்லிடலாம் வார்த்தைகளை, அது சாரி அப்படின்னு போய் கேட்கலாம். ஆனால் அந்த வார்த்தை எப்படி தச்சிருக்கும் தெரியுமா? நேற்று தியானிக்கும் போது பிரியமல்ல, அப்படியே ஒரு போராட்டம் மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே, எப்படி எதோ பேசிடுறோமே, யாரையாவது காயப்படுத்திடுறோமே, வார்த்தையினால காயப்படுத்திடுறோமே. எனக்கு மணியன்னு கேட்டிருக்கேன். அவன் உள்ளத்தில் அதை எப்படி எடுக்க முடியும்? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது அவனுடைய விக்கினம், அவனுடைய பிரைவேஷன். இந்த சூழ்நிலையில என்னை எப்படியாவது காப்பாற்றிங்க, கொண்டு போய்டு ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறான். அந்த சூழ்நிலையில் ரெண்டாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படிங்கிறான். அவனுடைய பெட்டிஷன் நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிச்சம். ப்ரேயர்னா என்ன? இயற்கையாக சைக்கலாஜிக்கலாக நமக்கு இருக்கிற கஷ்டங்களை நம்ம யார்கிட்டையும் சொல்கிற ஒரு சுபாவம் இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனை தாங்க முடியலை, உடனே ஹஸ்பண்ட்டை சொல்லுவோம், இல்லை வீட்டில் போய் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவோம், இல்லை நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், நம்ம பெற்றோர்கிட்ட சொல்லுவோம், ஆஃபீஸில் போய் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம், யார்கிட்டையும் நம்ம புலம்புவோம். அது ஒரு இயற்கையான ஒரு சுபாவமாக இருக்குது. அடக்கிட்டு இருக்க முடியல, யார்கிட்டையும் சொல்கிறோம். அவங்களால தீர்வு உண்டா இல்லையாங்கிறது வேறு. ஆனால் நம்ம என்ன சார் பண்ணுற, வீட்டில் இப்படி ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், பையன் படிக்கவே மாட்டேன், அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் என் பையன் படிக்கவே மாட்டாக்கான்னு புலம்பி என்ன பண்ண முடியும்? ஆனாலும் நம்ம அறியாமலேயே நம்முடைய பிரச்சனைகளை வேதனைகளை மற்றவங்ககிட்ட புலம்புறோம். இன்னும் நம்முடைய ஆத்மா பலவீனமாக இருக்க இருக்க அதிகமாக புலம்புறோம். அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, செய்யல. அம்மாட்ட போய் பேசுவோம், ஏம்மா இந்த மாதிரி ஆகிப்போச்சுமா, இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அம்மா என்ன பண்ணிடுவாங்க, சரி சரி ஜெபிப்பேம்பாங்க, இல்லை ஆமாம் பெரிய பிரச்சனை விடு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க, அவ்வளோதான் முடியும். ஆனாலும் நம்ம போய் புலம்புவோம். அதான் அந்த அருமையான பாட்டு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் டு டேக் ஆல் அவர் கர்ஸ் அண்ட் வரிஸ். நம்முடைய எல்லா பாரங்களையும் வருத்தங்களையும் அவர்கிட்ட சொல்கிறோம். யார்கிட்டயே போய் புலம்புறதுக்கு பதிலாக இப்போ நெருக்கத்து மத்தியில் அவர் கிடக்கிறான். இதை யார்கிட்டையும் போய் இப்படி அவன் சொல்லிட்டான், என் பையன் இப்படி பேசிட்டான், என் பொண்ணு இப்படி பேசிட்டான், என் மருமக இப்படி பேசிட்டான், என் மாமியார் இப்படி பேசிட்டார், என் நாத்தனார் அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு யார்கிட்டையோ போய் புலம்புறதுக்கு பதிலாக பிரியமானவர்களே, இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு யார்கிட்டையும் போய் புலம்புறோம். அது இயற்கை, நம்முடைய உளவியல், நம்முடைய சைக்காலஜி. இதில் ஒரு ஹையர் லெவல், நம்ம யார்கிட்ட போய் புலம்புறோம், எங்கே போய் புலம்புறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. இதில் ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர், ரெண்டாவது நோக்கி, மூன்றாவது கூப்பிட்டேன். கர்த்தர் அப்படின்னா யாவே, இருக்கிறவராகவே இருக்கிறவர். நான் யார்கிட்ட போய் புலம்புறது? நான் இப்படி மேசை கூடாரத்தில் கிடக்கனே, சமாதானத்தை பகைக்கிறவர்களோடு நான் இருக்க வேண்டியிருக்குதே, யார்கிட்ட போய் நான் புலம்புறது? கர்த்தர்கிட்ட போய் புலம்புங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்படி அவரை பற்றி நிறையா இருக்கு. யாவே அப்படின்னா நான் யோசித்து, யாவே யாரு? யாவே ஈரே, அவர் பார்த்துக்குவார். காரியம் அப்படி இருக்குது. யாவே ஈரே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாவே ஈரே, அவர் பார்த்துக்குவார். இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் பார்த்துக்குவார், பயப்படாத. ரெண்டாவது யாரு? யாவே ஷாலோம், அவர் தான் சமாதான கருத்து. எனக்கு சமாதானம் தர வேண்டியது அவர். ஏன் சமாதானம் யார் கையில் இருக்கு? மாமியார் கையில் இருக்கா, மருமக கையில் இருக்கா, அண்ணன் கையில் இருக்கா, தம்பி கையில் இருக்கா, நாத்தனார் கையில் இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரன் கையில் இருக்கா? ஏன் சமாதானம் அவர்கிட்ட இருக்கு. அவர் தான் என் சமாதானம். கர்த்தர் தான் சமாதானம். எனக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் தருவார். யாவே நிசி, யாவே என்னுடைய ஜெயக்கொடி. அவன் நாக்க வச்சு என்னென்னோ பேசுகிறான், நான் பேசி சமாளிக்க முடியாது. எனக்கு ஜெயம் தர்றது அவர். அவர் எனக்கு ஜெயம் தர்றாரு. யாவே ஷம்மா, அவர் என் கூட இருக்காரு.
நான் எவ்வளோ நெருக்கத்தின் பாதையில் போனேன்னா அவங்க என்ன கால் கத்துனான்னு அந்த ரேசர் பிளேட் ஷேவிங் பிளேடு வச்சு கட் பண்ணால் தான் என்ன கையை வெட்டினான்னு காலை வெட்டினான்னு அவர் யாவே ஷம்மா என் கூட இருக்கார். அவர் என்னுடைய மேய்ப்பன், அவர் என்னை உருவாக்குகிறவர், அவர் என்னுடைய நீதி. யாவே சிக்கணும், அவர் என்னுடைய நீதியாக இருக்கார். என்ன நீதிமானாக்கிறது அவர். அண்ணா என்ன செய்வான், காய்ப்பா என்ன பண்ணுவான், இந்த பிலாத்து என்ன பண்ணுவான், என்ன நீதிமான். பிலாத்து சொல்லணுமா இவர் நீதிமான்னு, ஏறுது சொல்லணுமா இவர் நீதிமான்னு. யார் என்ன நீதிமான் ஆக்குறது, ஏறாதா பிலாத்தா? என்ன நீதிமான் ஆக்கிறவர் அவர் இருக்கார். நியாயம் எடுபட்டு போச்சா போட்டோம். பிரியமானவர்கள ஏசியில் இருக்கும்போது பேசினேன் 32 ஹோலர்ஸ். எனக்கு இந்த லா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பில் 32 பிழை இருக்கு. சட்ட வல்லுநர்கள் சொல்லுவாங்க குற்றவாளிகிட்டே கேட்கக்கூடாது, நீ குற்றம் செஞ்சியான்னு. ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்கிறாரு. குற்றம் சாட்டினவங்க நிற்கிறாங்கல்ல, அவங்க நிரூபிக்கட்டும். நீ செய்தியா இல்லையான்னு ஒருத்தட்ட போய் நீ கொலை செய்தியா இல்லையான்னு கேட்டால் அவன் செய்தேன்னு சொல்லுவான். சட்டப்படி கொலை செய்தவன்ட்ட கேட்கக்கூடாது, குற்றம் சாட்டப்பட்டவன்ட்ட கேட்கக்கூடாது, சாட்சிகள்கிட்ட தான் கேட்கணும். அதுதான் ஏசு அழகாக அங்கே விளையாடினார். ஏன் டேம்பா கேட்க, அவங்கெல்லாம் நிற்காங்கல்லாம் அவங்ககிட்ட கேளு. ஏன்னா கேள்வி தப்பு, குற்றம் செஞ்சவட்ட கேட்கக்கூடாது. இப்படி 32 ஹோலர்ஸ் அநியாயம் மேற்கொண்டது. அவரை நீதிமானாக்குறார் பிலாத்து. ஏறுறது அண்ணா காய்ப்பெல்லாம் சேர்ந்து, இல்லைப்பா நீ ரொம்ப நீதிமான், நீ ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? என்னை நீதிமான் ஆக்குற மேலே இருக்காரியா, ஏன் நீங்கள் போட்டு பாராட்டுறீங்க? 1000 பேர் 1000 சொல்லட்டும், நான் தான். என்ன என் தேவன் எப்படி பார்க்குறாரோ அதான் நான். என்ன தேவன் நல்ல பிள்ளைன்னு பார்த்தாருன்னா நான் நல்ல பிள்ளை. இவன் சத்தியத்துக்கு சாட்சின்னு தேவன் சொன்னால் எனக்கு போதும். என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. விரியமலை உருட்டுன்னு சொன்னாலும் சரி, மிரட்டுன்னு சொன்னாலும் சரி, யார் வேண்டாலும் என்ன சொல்லட்டும். என் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதான் நான். உங்களை தேவன் என்ன சொல்கிறாரோ அதான் நீங்கள். 1000 பேர் உங்களை பார்த்து நல்லவன் 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 சொன்னாலும் நீங்கள் நல்லவன் கிடையாது. 1000 பேர் உங்களை பார்த்து கெட்டவன் 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 சொன்னாலும் நீங்கள் கெட்டவங்க கிடையாது. நீங்கள் யார் என்று தேவன் சொல்லுகிறாரோ அதான் நீங்கள். 1000 பேர் உங்களை பாராட்டினோன்னு நீங்கள் ரொம்ப நல்லவங்களாயிருவீங்களா? ஐயோ இந்த சிஸ்டர் மாதிரி கிடையாது, ஐயோ அந்த பிரதர் மாதிரி கிடையாது, எவ்வளோ தங்கம் தெரியுமா, இவ்வளோ தங்கம் தெரியுமா அப்படின்னு ஊரே சொன்னாலும் சரி, தேவன் என்னை யார் என்று சொல்லுகிறாரோ அவன் தான் நான். ஏன் நான் மற்றவங்களை பற்றி கவலைப்படணும்? என்னை நீதிமான் ஆக்குகிற யாவே சிக்கணும். யார் அவர்? கர்த்தர், என்னோடு இருக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை காண்கிறவர். யாவே ரோஃபா, என்னை காண்கிற தேவன். அவர் தெரியும்ல நான் என்ன பேசினேன், என்ன பண்ணேன், என்ன செஞ்சேன், என்ன செய்யலை. நான் செய்தேன்னா செய்யலைன்னு அவருக்கு தெரியும்ல. ஒரு பொருளுங்க காணாமல் போச்சு, யாரும் நீ தான் எடுத்துருக்கணுங்கிறாங்க. நான் எடுக்கலைன்னு நிரூபிக்க முடியாது, நிரூபிக்க வேண்டாம். நான் எடுத்தேனா இல்லையா என்று என் தேவனுக்கு தெரியும். அவர் என்னை காண்கிறவர். நான் ஏன் கவலை பண்ணணும்? அது வளரிட்டு போகுது. அந்த யாவையை நம்ம அறிந்திருந்தோமானா நம்ம ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாது. அதான் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். யாவே ஈரே, அவர் பார்த்துக்கொள்வார். யாவே நிசி, அவர் என்னுடைய ஜெயக்குடி. யாவே ஷம்மா, அவர் என் கூட இருக்கிறார். யாவே ஷாலம், அவர் என் சமாதானம். யாவே சிக்கணும், அவர் என்னை நீதிமானாக்குறார். யாவே ஹோசின், அவர் என்னை உருவாக்குறார். யாவே ரஃபா, யாவே ரொக்கா சொல்லிட்டே போகலாம். அவர் தாங்க. ஒன்றும் பயப்படாது. அந்த நெருக்கத்தில் இருந்த சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட மேஷா கேதார் கூடாரங்கள் அண்டையில் சஞ்சரித்து போதும்னு கதறவன் அவன் அறிந்திருந்தது கர்த்தரை. அதனால்தான் அம்மாட்ட ஓடலை, அப்பாட்ட ஓடலை, மாமியார்ட்ட ஓடலை, ஃப்ரெண்டுகிட்ட ஓடலை, ராஜாட்ட ஓடலை, கர்த்தர்கிட்ட ஓடனான்.
நம்பர் 1 செகண்ட் பாயிண்ட்ல கர்த்தர். ரெண்டாவது நோக்கி. பார்க்கிறதற்கும் நோக்கிறதுக்கும், சீயிங் அண்ட் லுக்கிங் அட், ரொம்ப டிஃப்ரெண்ட். பார்க்கறது ஜென்ரல், ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒரு ஃப்ளவர் ஷோ போகிறோம், ஒரு பூங்காட்சிக்கு போகிறோம், நல்ல ரோஜாப்பூ அழகாக இருக்கு, பார்க்குறோம், அழகாக இருக்கு, ரசிக்கிறோம். ஆனால் அதை நோக்கிறது, இதுக்கு என்ன உரம் போடுறாங்க, இது நம்ம வீட்டில் வளருமா, இதுக்கு எப்படி வைக்கணும், இதுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும், இந்த எதழ் கீழே என்ன இருக்குது, ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த எதழை பார்க்குறேன், அந்த பூவுடைய தன்மை என்ன, அந்த ரோஜா பூவுடைய கசப்பு என் ரத்தத்தை எப்படி சுத்தம் செய்யும். ரோஜாப்பூ ரொம்ப நல்லதுங்க. ரோஜாப்பூவில் செய்த மருந்துகள்லாம் உண்டு. அந்த வாசனையில், அந்த ரோஜாப்பூடைய வாசனை அது எப்படிப்பட்ட ஒரு ஹீலிங்கை கொடுக்கும். நோக்கிறது, ஒரு ரோஜாப்பூவை பார்க்கறது வேறு, ஒரு ரோஜாப்பூவை பற்றி படிக்கிறது, நோக்கிறது. நம்ம ஏதோ சாமி கும்பிட்டோம், காணிக்க போட்டோம், வந்தோம் போனோம் அப்படின்னாலாம் நோக்கிறது இல்லை. என் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர், இந்த சூழ்நிலை என்ன சொல்லுவார், எப்படி என்ற ஆலோசனை கொடுப்பார், என்ன செய்ய சொல்லுவார், அவரை நோக்கி தேடுறது. பிரியமானவர்களே, எதிர்த்த தெருவில் இருக்காங்க, எதிர்த்த தெருவு. நான் பார்க்குறேன், ஒருத்தங்க 10 மணிக்கு ஆராதனைக்கு வராங்க. ஆண்டவர் பார்ப்பார்ல, இப்படி சாங்க பொங்கமாய் தேடுகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? சாங்க பொங்கமாய் தேடுகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? ஏதோ நீ கோயிலுக்கு வந்துட்ட, ஒரு 10 ரூபா காசு காணிக்க போட்டு போயிட்ட, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரா? 10 ரூபா கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியுமா? உண்மையாக அவரை நோக்கிறோமா? அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார்? பிரியமானவர்களே, பார்க்கிறது வேறு, நோக்கிறது வேறு. ஏதோ ஜெபம் படிக்கிறதுனால, ஜெபம் சொல்றதுனால விடுதலை வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்காதீங்க. அந்த ஃபோக்கஸ் வேணும். அவரை நோக்கி பார்க்கணும், கருத்தாய் அவரை தேடணும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய அதான் நம்ம வாஸ்தவம் இன்னைக்கு 119 145, அதான் இன்றைக்கு 3வது கூப்பிட்டேன். அவரை நோக்கி, கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டாரு? நம்ம வாஸ்தவம் 119 145 வாசியுங்கள். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன். முழு இருதயத்தோடு, ஹோல் ஹார்ட்டட்லி. நீங்கள் ஹோல் ஹார்ட்டடாக அவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வேறு யார்ட்டையுமே பேச மாட்டீங்க. அவர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் பார்த்துக்குவார். இப்போ நம்ம வேறு யார்ட்டையுமே சொல்ல வேண்டியதில்லை, அவர் பார்த்துக்குவார். அவரை நோக்கி கூப்பிட்டேன், பெட்டிஷன் கொடுத்துட்டேன். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டேன்? என் முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன், ஹோல் ஹார்ட்டடாக. கொஞ்சம் கர்த்தர்கிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் இவங்ககிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லி வைப்போம், கொஞ்சம் இவங்ககிட்ட அவர்கிட்ட சொன்னால் போதுங்க, பார்த்துக்குவார். ஒருவேளை நீங்கள் ஜபத்துக்காக, ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கும்படியாக, ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து ஜபிக்கும்படியாக, ஜபத்துக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்வது வேறு. பிரியமானவர்களே, வளர்றது வேறு. அது ஒரு சைக்கலாஜிக்கல் வீக்னஸ். யாரை பார்த்தாலும் நம்ம பிரச்சனைகளை சொல்கிறது, மற்றவங்களை பற்றி பேசுகிறது, குடும்பத்தை பற்றி பேசுகிறது, ஏன் நம்முடைய வீக்னஸ். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யார்கிட்டையும் போய் புலம்புறது வேறு, உங்களை ஜபத்தில் தாங்கிறவங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்வது வேறு. அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பகிர்ந்து கொள்ளணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரெமெடிஸ் ஒர்ஸ் தென் த மெலடிம்பாங்க. அநேக வேளைகளில் வியாதியை காட்டிலும் மருந்து மோசமாக போயிடும். யார்கிட்டையோ போய் நீங்கள் உளறி அந்த பிரச்சனை இன்னும் பூதாகரமாக வெடிச்சிடக்கூடாது.
சிலருக்கு தான் கவுன்சிலிங் கிஃப்ட் இருக்கும். வரங்களை பற்றி சொல்லும்போது புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் எக்ஸாட்டிக் கிஃப்ட், அது ஒரு வரம். எல்லாருக்கும் அந்த வரம் இருக்காது. எல்லாத்தையுமே பலம்பாது. இங்கே கேட்டு அங்கே சொல்லுவாங்க, அங்கே கேட்டு இங்கே சொல்லுவாங்க, ஊதி பெருசாக்குவாங்க, எரியிற நெருப்பில் இன்னும் எண்ணெயை ஊற்றுவாங்க. அதான் வேடிக்கை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையோட ரொம்ப பிரச்சனை, 2 பேருக்கிட்ட சண்டை. அவங்க போய் ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் உட்காந்து பேசினாங்களாம். இந்தம்மா அவங்க பிரச்சனையை சொல்ல, அவங்க பிரச்சனையை சொல்ல, 2 பேரும் பேசினாங்க. பேசி முடித்து அந்த கவுன்சிலரும் இடையில 2 பேருக்கும் கவுன்சில் சொன்னாராம். முடிவு என்னென்னா, கவுன்சிலிங்காக போனவங்க சந்தோஷமாக டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு வெளியே வந்துட்டாங்க. அந்த கவுன்சிலர்கிட்ட போன விளைவு என்ன? டைவர்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருப்பார்? ஆமாம், இவனோட நீ வாழவே முடியாது. அவன்கிட்ட என்ன சொல்? ஆமாம், இந்த பொம்பளோட நீ வாழவே முடியாதுப்பா. 2 பேரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? ஓஹோ, நமக்கு பெஸ்ட்டு கவுன்சிலே சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிக்கலாம். சண்டைன்னு போனவங்க டைவர்ஸ் முடிவோடு வெளியே வந்தாங்க. எல்லாத்தையுமே வளராதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டேன்? என் முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பிரியமானவர்களே, இதுக்கு முக்கியமாக ஒரு 5 காரியம் உண்டு. எப்படி நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட பழக முடியும்? எப்படி அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுற ஒரு சுபாவம் நமக்கு வர முடியும்? நம்பர் 1, பிரியமானவர்களே, அவருடைய ஒரு ப்ராமிஸ். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாத 8வதுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்பர் 1, ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். ஏன் அவர் நோக்கி கூப்பிடுறோம்? அவர் நம்ம கொடுத்த ப்ராமிஸ். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன். இந்த ப்ராமிஸ் நமக்கு என்ன செய்து? ஒரு ட்ரஸ்ட் கொடுக்க, அவர் மேலே நம்பிக்கையை கொடுக்க. ஏன்? அவருடைய சாட்சிகளை கேட்டிருக்கோம், சபையில் சாட்சிகளை கேட்குறோம், வேதத்தில் சாட்சிகளை வாசிக்கிறோம். வேதம் சாட்சியின் ஆகமம். நமக்கு அவருடைய கேரக்டர் வெளிப்படுது. வானம் அவருடைய மகிமையை தெரிவிக்குது. வேத வசனம் அவரை பற்றி நமக்கு சொல்லுது. ஸோ இந்த வாக்கு தத்தத்தை நம்மால் நம்ப முடியுது. we are able to trust him, trust his promise because we know him. அப்போ வாக்கு தத்தம் இருக்குது. இந்த வாக்கு தத்தம் நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குது. இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை உண்டாக்குது. ஃபெய்த், பிலீஃப், விசுவாசம். கர்த்தர் பார்த்துக்குவார். காணப்படாதவர்கள் நிச்சயம். எப்படி செய்வார்னு தெரியாது. காணப்படாதவர்களை நிச்சயம் நான் பார்க்கல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் அப்படியே செய்வார். அதவைகளை நிச்சயம் ஆண்டவர் செய்வார் நிச்சயம். அப்போ அவருடைய ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கை என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுது. இந்த விசுவாசம் என்ன செய்து? இப்போ என்னுடைய வாழ்க்கையாக மாறுது. விசுவாசிக்கிறேன், அதனால பேசுகிறேன். காண்கிறதை காட்டிலும் காணப்படாதது நித்தியமாக இருக்குது. இப்போ நான் புலம்பல, அவர் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார், அவர் கைவிட மாட்டார். இப்போ இந்த எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கையாக மாறுது. புயல் அடித்தா என்ன, காற்று அடித்தா என்ன, அவர் பார்த்துக்குவார். அவருக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த புயல் என்ன பண்ணும், இந்த காற்று என்ன பண்ணும்? அப்போ விசுவாசம் எனக்கு நம்பிக்கையை தருது. முதலாவது அவருடைய வாக்கு தத்துவம் எனக்கு நம்பிக்கையை தருது. அந்த நம்பிக்கை விசுவாசமாக மாறுது. அந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையாய் மாறுது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசிக்கிறேன், அதனால் பேசுகிறேன். பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கை இப்போ எனக்கு அவரை நோக்கி ஜெபிக்க வைக்குது. அந்த வாழ்க்கை அவர் பார்த்துக்குவார்னு எனக்கு தெரியுது. நான் அவர்கிட்ட போய் புலம்புறேன், ஆண்டவர்கிட்ட பாருங்க ஐயா, இப்படிலாம் என்ன பேசுகிறாங்க, அவங்க நாக்கு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி மாதிரி இருக்குது, ஆண்டவரை ஈட்டி மாதிரி இருக்குது, அம்பு மாதிரி இருக்குது,
கூர்மையான பட்டைய மாதிரி இருக்குது, கீக்கிறாங்க ஆண்டவரே, நெருப்பு மாதிரி இருக்குது, பாம்பின் விஷம் மாதிரி இருக்குது, என்னையா பண்ணுறது, எனக்கு தாங்க பலன் தாரும். அவர்கிட்ட போய் புலம்புறாங்க. அப்போ பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தோம் அவங்களுடைய நெருக்கம். குறிப்பாக அங்கே உள்ள நெருக்கம் அந்த வார்த்தைகள், சமாதான கேடான வார்த்தைகள், வாழ முடியலை. ரெண்டாவது அந்த சூழ்நிலையில் அவருடைய விண்ணப்பம், முழு இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார். அவர் தான் ஏதாவது பண்ணணும். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். மூன்றாவது பகுதிக்குள்ளே வர்றோம். அதே வசனத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கண்டிப்பாக ஒரு விடுதலை தந்துட்டார். விடுதலை, விக்கினம், விண்ணப்பம், விடுதலை, இந்த 3 தான் இந்த வசனத்தில் இருக்குது. ப்ரைவேஷன், பெட்டிஷன், ப்ரைசிங். நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டு கருத்து விடுதலை தந்துட்டார். அவர் ஜபத்தை கேட்டார். அப்புறம் என்ன புலம்பல் இருக்கு? பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 120வது சங்கீதம் 2ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும். அது அவருடைய ஒரு ஜபம். சங்கீதம் 30:10-11 வாசிங்க. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்கப்பா, கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக புலம்பி கர்த்தர்ட்ட தொலைச்சு. மற்றவங்கிட்ட போய் புலம்பாதீங்க, கர்த்தர்ட்ட போய் புலம்புங்க. என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு. ஆண்ட உட்காந்து சாம்பல் உட்காந்து நான் நல்லா பாட, ஜபிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, என் ஆத்மா உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, அப்படியே நல்லா பாடி துதிக்க ஆண்டு எனக்குள்ள ஒரு உற்சாகமான ஆவியை தாரார். என் புலம்பலை களிப்பாக மாற்றார். என் ஆத்மா, என் மகிமை அமைதியாக இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு. கல் எழும்பி குளிக்க முடியலை, பல் விளக்க முடியலை, காஃபி குடிக்க முடியலை, மூஞ்சி கழுவ முடியலை, ட்ரெஸ் மாற்ற முடியலை. ஐயோ சாமி, தூக்கி எல்லாத்தையும் எறிங்க. என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என்னை அப்படியே ட்ரெஸ் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தோஷம். பிரியமான நம்ம வேதனைப்படுத்துகிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய அடி என்ன தெரியுமா? நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய அடி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். என்னை ஒருத்தங்க வேதனைப்படுத்துகிறாங்க, நான் வேதனைப்பட்டுட்டேன்னா அவங்க நினச்சது நிறைவேறிட்டு. என்னை வேதனைப்படுத்தணும்னு ஒருத்தர் செய்கிறாங்க, நான் ஐயோ ஐயோ அப்படின்னு வேதனைப்பட்டுட்டேன்னா அவங்க என்ன நினச்சி செஞ்சாங்களோ அது அவங்க நிறைவேறிட்டு. என்னை வேதனைப்படுத்தணும்னு ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்கிறாங்க, நான் வேதனைப்படலை, நான் ஜெயிச்சுட்டேன், அவங்க தோத்துட்டாங்க. சிம்பிள் ஈக்குவேஷன். என்ன வேணாலும் அடி. பிரியமானவரில் இன்றைக்கி நான் ஒரு பொம்மை கொண்டு வரணும்னு நினச்சேன். ஒருத்தர் சமீபத்தில் எனக்கு வாங்கிட்டு வந்தார். எனக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். என்ன பொம்மை? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. நிறைய பேர் தலையாட்டி பொம்மை எல்லாத்துக்கும் தலையாட்டுற பொம்மைம்பாங்க. அதல்ல அதனுடைய தத்துவம். நான் கொண்டுறாம போயிட்டேன். இந்த தலையாட்டி பொம்மை நீங்கள் எப்படி வேணாலும் ஆட்டுங்க, அசைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அது எழும்பிடும். என்ன வேணாலும் பண்ணு, நான் இப்படி தான் இருப்பேன். கீழே படுக்க வைக்கியா, நான் எழும்பிடுவேன். அடிக்கியா, நான் எழும்பிடுவேன். அதான் தலையாட்டி பொம்மை. அதான் அந்த தஞ்சாவூர் பொம்மையினுடைய மகிமை, ஃபிலாசபி. சும்மா தலையாட்டிகிட்டே இருக்குதல்ல அது. நீ எப்படி கீழே தள்ளினாலும் சரி, பிடிச்சி அம்மிக்கி வச்சுட்டு கையை எடுத்துட்டேன்னு அது எந்திரிச்சிடும். இவர் கொண்டு வந்து காட்டுறவங்களுக்கு, தலையாட்டி பொம்மை பார்க்காதவங்களுக்கு. எனக்கு ஆசை அப்படி ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்கணும். எல்லாருக்கும் தலையாட்டுற பொம்மை இல்லை, என்ன பண்ணாலும் நான் தான். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? அடித்து கீழே தள்ளுனாலும் சரி, நான் எந்திரிச்சிருவேன். முகங்குப்புற படுக்க வைங்க, நல்லா அழுத்துட்டு கையெடுக்க அந்த பொம்மை எந்திரிச்சிடும். தலையாட்டி பொம்மை. என்ன வேணாலும் பண்ணு, நீ பண்ணுறதை பண்ணிக்கோ. பிரியமானவர்களே, என்னை ரட்சிப்பினால் என்னை இடை கட்டினீர். வாசிங்க 118:5-6.
நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 31:20 வாசிங்க. மனுஷருடைய அக்கிரமத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். சங்கீதக்காரன் சொல்கிறேன், என் ஜபத்தை அவர் கேட்டார் அப்படிங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு வர, சங்கீதக்காரனுடைய ஜபம் என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாவை தப்புவியும். என் ஆத்மாவை காப்பாற்று, ஏன் சைக்கியை காப்பாற்று, ஏன் சமாதானத்தை காப்பாற்று, ஏன் சந்தோஷத்தை காப்பாற்று. என் ஆத்மா தான் என்னுடைய சைக்கி, என்னுடைய உள்ள மனிதன். ஆண்டவரே என் ஆத்மாவை காப்பாற்று. என் ஆத்மா சோர்ந்து போகக்கூடாது, என் ஆத்மா தேங்கக்கூடாது. அவன் என்ன வேணாலும் பேசட்டும், பிரியமானவர்களை என் ஆத்மா அசையக்கூடாது. நான் ரெட்டை எடுத்துக்கிட்டு சாம்பலில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நான் நல்லா என் இடையை கட்டி கொண்டு உண்மை கீர்த்தனம் பண்ணணும். ஏன் ஆத்மா சோர்ந்து போகக்கூடாது, ஏன் ஆத்மா தேங்கக்கூடாது, ஏன் ஆத்மா கலங்கக்கூடாது. என் ஆத்மாவை காப்பாற்று. அவன் வளருவானோ வளர மாட்டானோ, இன்னும் அதிகமாக பேசுவானோ பேச மாட்டானோ, இதோட ஸ்டாப் ஆகும். அவன் வாயை கட்டும், சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் அவன் வாயை கட்டலாம் இல்லை. இங்கே சங்கீதக்காரன் ஜெபிச்ச ஜபம், பிரியமானவர்களே அவன் பேசுகிறது பேசட்டும், என்ன ஸ்ட்ராங்காக ஆக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், பிரியமானவர்களே அவன் பால் போடுறான், என்ன அவுட் ஆக்கணும்னு பால் போடுறான். ஏப்பா மெதுவாக போடுப்பா, மெதுவாக போடு, நான் அடிக்கிற மாதிரி மெதுவாக போடா. ஏய் நீ எப்படி வேணாலும் போடுறா, நான் அடிக்கிறேன். நீ 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டியா, நான் அடிக்கிறேன். 110 அடிக்கிறேன். 120 போடுறியா, அடிக்கிறேன். இல்லை தந்திரமாக ஸ்பின் பண்ணி போடுறியா, அடிக்கிறேன். ஃபுல் டாஸ் போடுறியா, அடிக்கிறேன். நீ போடுற, நான் அடிக்கிறேன். நான் ஸ்ட்ராங் ஆகணும், அவன் போடுறதை நிறுத்தக்கூடாது. அதான் விளையாட்டு. அவனுக்கு தான் அந்த ட்ரோஃபி இருக்குது. அவன்கிட்ட போய் சொல்லலாமா, நீ மெதுவாக போடு, ஒரு ஸ்ட்ராங்காக புள்ளம் போடாத, சும்மா உருட்டி விடு, நான் அடிக்கிற மாதிரி போடு, அப்படி அவ்வளோதாங்க. அது விளையாட்டா? அவன் வாயை கட்டணுமா, அடிக்கிற பலன் எனக்கு வரணுமா? அவன் வாயை கட்டணுமா, அடிக்கிற பலன் எனக்கு வரணுமா? சொல்லுங்க, எது வேணும் உங்களுக்கு? சத்துருடைய வாயை கட்டணுமா, இல்லை சத்துருவை ஜெயிக்கணுமா? ஆமாங்க, சத்துருவை ஜெயிக்கணுங்க. அதாங்க வெற்றி. நமக்கு யாருமே இல்லைன்னா என்னங்க லைஃப்? எல்லாரும் உங்களை புகழ்ந்தாங்கன்னா எங்கேயாவது போய் விழுந்துரும். மனுஷ புகழ்ச்சி கண்ணியாயிரும். நல்ல லெஃப்ட்டு ரைட்டு விழுவாங்க, ட்ரிபிள் பண்ணி போகணும். நாங்கள் ஹாக்கி விளையாடும்போது காலெல்லாம் அடி, எங்கள் அப்போல்லாம் இந்த லெக் கார்டெலாம் கிடையாது. முட்டிக்கு கீழே தடவி பார்த்தா மலை மாதிரி இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி இருக்கும். அடி அடின்னு அடி வாங்கி அப்படி தான் விளையாண்டோம். முட்டியிலேருந்து ஹீல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளமாக இருக்கும். அடிக்கட்டும். அவனுடைய ஜபம், என் ஆத்மாவை காப்பாற்றும். ஆத்மாவை காப்பாற்றுறக்காக தான் அவன் ஜெபிச்சான். என் ஆத்மாவை தப்புவின். கர்த்தருடைய ஆத்மாவை தப்புவித்தான். நேற்று ஆயத்தப்படுத்தும் ஒரு வசனம் நினைவுக்கு வந்தது. வேறொரு சூழ்நிலையில் சொல்லப்பட்டாலும் அந்த வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசியுங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, அநேக நாட்களில் பார்த்துருக்கேன். நான் ஆயத்தம் பண்ண செய்திக்கும் பாஸ்டர்மா பாடலில் நடத்தும் போதும் ஒரே மாதிரி போகும். நம்ம கர்த்தருக்கு முன்பாக ரைட்டாக இருப்போமா, நம்ம நீதியாக இருப்போமான, நம்ம காட்ஸுடைய பிரின்சிபல்ஸை கை கொள்வோமான, நம்ம வர்ற பிரச்சனை பற்றி கவலையப்படாது. நீங்கள் நீதியாக பார்த்துக்கோ. உங்கள் பக்கத்தில் தப்பு இருந்தால் உடனே செட்ரேட் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் தப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. நீங்கள் கர்த்தர் பக்கம் நிற்கிறீங்க. உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். ஆனால் பிரியமல், நீங்கள் கர்த்தர் பக்கம் நிற்கிறீங்க. உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
இப்போ யாரெல்லாம் பாக்கியவானாக இருக்கணும்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் பாக்கியவானாக இருக்கணும்னு சொல்கிறவங்கள, மற்றவங்களாம் இஷ்டம் இல்லையா? பாக்கியவானாக இருக்கணும்னு சொல்கிறவங்கள கை வைத்து அல்லையா சொல்லுங்கள். நல்லா சத்தமாக அல்லையா சொல்லுங்கள். அப்போ உங்களை அநேகர் துன்பப்படுத்தி உங்கள் மேலே பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யா சொன்னால் நீங்கள் விரும்பின பாக்கியம் கிடைக்கும். எல்லாம் பாக்கியவானாக இருக்கணும்னு விரும்பி இருக்கீங்க. ஜெபம் பண்ணுவோம். ஆமாங்க, இயேசு சொன்னார், பலவித தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க, என்வியபிளி ஹாப்பியாக இருப்பீங்க. அவள் என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் பலவிதமான தீமையான மொழிகளை என் மேலே பொய்யாய் சொல்லட்டும், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். ஆனால் அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. அவங்கள அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்கும். அவங்கள அடிக்கணும்னு ஜெபிக்க வேண்டாம். அவங்கள அடிக்க அதான் அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்லி முடிக்கணும்னு அது அப்படியே வர்ஷிப்பில் வந்தது. உங்கள் வழி மட்டும் நீதியாக இருக்குமானா உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆனால் உங்கள் வழி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கணும். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கக்கூடிய நிலையில், என் பிள்ளை எப்படி பேசுகிறாங்க, என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, என் பிள்ளை எப்படி நிந்திக்கிறாங்க, நான் சும்மா இருப்பேன்னா, என் கண்மணி என் கருவழியை தொட்டவனை நான் விடுவேனா அப்படின்னு அவர் எழும்பணும். நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, உன்னை தொடர்வன், என் கண்மணியை தொடராமா, நான் விடமாட்டேம்மா, நீங்கள் வேணால் கெஞ்சலாண்டு மன்னிச்சிடாண்டவரே. ஆனால் அவன் வெட்டின குழியில் அவன் விடுவான். நீங்கள் அவனை போய் குழியிலாம் தள்ள வேண்டாம். நீங்கள் போராடிட்டு இருக்க வேண்டாம். அவர் ஜெபிச்ச ஜெபம், என் ஆத்மாவை காப்பாற்ற ஆண்டவரே என்று ஜெபித்தார். 12ஆம் வசனம் கூட வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இருக்கிற ஊழியக்காரங்க, பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இப்படி தான் 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாரும் இந்த பாதையின் வழியாக தான் கடந்து வந்திருக்காங்க. இப்படி தான் பேசியிருக்காங்க. கொஞ்சம் கூட அசையாது. இதற்கு முன்பு இருந்த பரிசுத்தவான்கள், தீர்க்க எல்லாரையும் பேசினேன். இயேசு பேசலையா? அவர் சாப்பாட்டு பிரியர், அவர் குடிகார பையன், பேய், பிசாசுக்கு தலைமை. இயேசு சொல்லலையா? இயேசு முகத்தில் துப்பலையா? அவர் தாங்கின துன்பங்கள் நம்மை தாண்டியே செல்லாது, பயப்படாதீங்க. அவரை பார்த்து பிசாசுடைய தலைமையவன் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த இயேசு தானே கும்பிட்றோம். பட்ட மரத்துக்கு அந்த பாடுன்னா, கனி உள்ள மரத்துக்கு எவ்வளோ பாடு. பட்ட மரம் என்று சொன்னால் அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை, அவர்கிட்ட ஒரு குறையும் காண முடியாது. அவருக்கே அந்த பாடு அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோ குறைகள் இருக்குது, எவ்வளவு கல்லடி வரும், எவ்வளவு சொல்லடி வரும். ஒன்றும் அசராதிங்க. எல்லாரும் ஒவ்வொரு நெருக்கமான சூழ்நிலை போயிட்டுருக்கலாம். இதுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா.